அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்ற மலையில தீபம் உச்சியில தீபத்தூண்ல ஏத்தனுங்கிற பிரச்சனை ஒருவரை ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்க நான் விரும்புறேன். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடமானது கும்பகோணம் பக்கத்துல திருவிடைமருதூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மானம்பாடிங்கிற ஒரு கிராமம். ஒரு புராண சிறப்பு மிக்க திருக்கோயில் அமைந்த திருத்தலம் இந்த நாகநாத சுவாமி திருக்கோயில் மானம்பாடி. இப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிட்டத்தட்ட 1012 முதல் 44 வரையிலான இந்த கோவில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, எந்த அரசு? தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை. இந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இப்படிப்பட்ட ஒரு கோயில எந்த லட்சணத்துல வச்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலை சென்னைக்கு போகக்கூடிய கும்பகோணம் டு சென்னை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில இருந்த கோயில் 2011-12 நினைக்கிற வருடங்கள். அந்த சமயத்தில் இந்த சாலை விரிவாக்கத்தின் போது இந்த கோவிலை அகற்றணும்னு முடிவு பண்ணாங்க. நம்மை போன்றவர்கள் அதெல்லாம் எதிர்த்தோம். அடியார் பெருமக்கள் எதிர்த்தோம். எதிர்த்த பிறகு இந்த கோவில், அதாவது திருப்பரங்குன்ற மலை உச்சியில அந்த ஒத்த தீப தூணை அளக்கிறதுக்கு போய் கிரானைட் கல்லெல்லாம் பொய்யா பேசுதில்ல இந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை. இந்த லட்சணத்தை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை என்ன கேவலமா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அந்த பதிவு போடுறேன். 2011 இடிச்ச கோவில் இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து பாத்துருக்காங்களா? 2011 இருந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஒரு கோவிலுடைய வரலாற்றை அழித்திருக்கிறது. எங்கள் கண் முன்னாடி இருந்த தமிழருடைய கலை பண்பாட்டு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அருள்மிகு நாகநாத சாமியுடைய கோவிலுடைய நிலைமையை பாருங்க. இங்க எல்லாம் இந்த தொல்லியல் துறை ஒரு நாளாருக்கு வந்திருக்கா? வெக்கம் இல்லாம அரசாங்கத்துடைய ஏவலாக்களாக நீ வந்து அங்க போய் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணை அளக்க போறேன், அது கிரானைட் கல்லு, நம்ம எல்லை குறியீடு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்ல அப்படிங்கிறது ஒவ்வொரு சிவபக்தர்கள் ஒவ்வொரு தமிழருடைய கேள்வியா இருக்கு. இப்படிப்பட்ட கோவிலை அழிச்சிருக்கீங்க, ஒழிச்சிருக்கீங்க, தமிழருடைய அடையாளத்தை சீரழிச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன தீர்வு? நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நான் அனைத்து ஆவணங்களை வாங்கி வச்சாச்சு. நீ கிட்டத்தட்ட நான் 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன், 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். இது திராவிட மாடல் சர்க்கார், எல்லா தமிழர்களுக்கும் நாங்கள் பெரிய சர்க்கார், ஆன்மீக அரசு.